இருக்கிற ஆட்சி வந்துட்டு ரீசெட் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகுமா? ஏடிஎம்கே அலையன்ஸ் மே ஃபார்ம் த கவர்மெண்ட். ஏடிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துட்டாலே போதும், மற்றெல்லாம் அமித்ஷா பார்த்துக்கூடாது. பாஜக மற்றும் இதர கட்சிகள் கூட்டணிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. அவருடைய கெரியருடைய பீக்கில் இருக்கும்போது இப்படி ஒரு இறங்குறதுங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அதனால் இது ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் தான் வித் 77க்கு அப்புறம் ஒரு வலுவான மும்முனை போட்டி இப்போ தான் அமையுது. லீடர்ஷிப்புக்கான ஒரு எலெக்ஷனாக இருக்குமா, ஒரு கவர்னன்ஸ்க்கான எலெக்ஷனாக இருக்குமா, இல்லை ரொம்ப எமோஷனலாக அதை அணுகுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சேலஞ்ச் விஜயகாந்த் கட்சி, விஜய் கட்சி, கமல் கட்சி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கா. பர்சனாலிட்டி பேஸ்ட் தான் எப்பயுமே நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், லோக்கல் கேண்டிடேட் மோசமான ஆளாக இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், லோக்கல் கேண்டிடேட் மோசமான ஆளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் மோசமான ஆள் தான் போட வேண்டியிருக்கும். ஏன்னா அவருக்கு போட்டால் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கிளைம் பண்றாரு இல்லையா, மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், எல்லாமே நான் தான் அப்படின்னு கிளைம் பண்றாங்களா? அப்ப அது கரெக்டான நரேட்டிவ் நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்று கரெக்டான நெரேட்டிவ் லீடர்ஷிப் ஃபார்மில் தான் போகுது. வடசென்னை தொகுதியில், டி நகரில், மயிலாப்பூரில், ராயபுரத்தில் இங்கெல்லாம் விஜய் கட்சியிலேருந்து யார் போட்டிடுவாங்கன்னா யாருக்குமே தெரியாது. அது விஜய் கட்சிக்கு விழுகிற ஓட்டு தான், அவ்வளோதான். அதே தான் 2006 விஜயகாந்துக்கு நடந்துச்சு. திமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறது பாஜக தரப்புலையும் சொல்லப்பட்டது. ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறத இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர்னு காங்கிரஸ் கட்சியில் அத்தனை பேரும் வெளிப்படையாக பேசுகிறார்கள். இது அதிகாரத்தின் பங்கை கேட்க வேண்டிய நேரம்னு. அது நோ மீடியா இஸ் டாக்கிங் அபௌட். The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. Powered by Srivarma Vajicare, Salem VS Biryani. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய நேரங்களில் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம் சார். ஸோ இன்றைக்கி 2 கொஸ்டினை ரொம்ப காமனாக எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய கம்பேரிசன்ஸ் நீங்களும் பார்த்தீங்க, நீங்களும் உங்களோட சேனலில் எப்படிலாம் இருந்தது, ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லியிருக்கீங்க. எப்போதுமே ஒரு எலெக்ஷன் வரும்போது நம்ம சொல்லுவோம் இது வித்தியாசமான எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 எப்படி சொன்னோன்னா, 2 பெரிய தலைகள் இல்லை, ஸோ அவங்க 2 பெரிய தலைகள் இல்லாமல் சந்திக்கிற முதல் எலெக்ஷன் அப்படிங்கிறத ஒரு கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பட் 26 ஒரு புது பிளேயர் உள்ளே வந்திருக்கிறாரு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற எலெக்ஷன். அப்படி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். உங்களோட பார்வைக்கு இது வித்தியாசமான எலெக்ஷனா எப்படி இருக்கும்? No doubt that it is a different election without any doubt. For a major reason, 77க்கு அப்புறம், if I am not wrong, ஒரு வலுவான மும்முனை போட்டி இப்போ தான் அமையுது. நம்ம இதற்கு முன்னாடி நிறைய 3வது அணி வந்திருக்கு. 1996 திரு வைகோ அவர்கள் தனியாக போட்டிட்டு அவர் 3வது அணி ட்ரை பண்ணார் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து. 2006 விஜயகாந்த் அவர்கள் ஒரு மும்முனை போட்டி ஏற்படுத்தினார். 96, 2006, 2026 ஒரு கரெக்டாக அந்த கேப்பில் இப்போது ஒரு மும்முனை போட்டி வந்திருக்கு. பட் கட்டாயமாக வைகோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை 96. அப்போ வேறு ஒரு அலை இருந்தது. அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு பெருசாக இருந்துச்சு, அதிருப்தி அலை பீக்கில் இருந்துச்சு. அப்போ ரஜினி சார் வேறு இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். அப்போ அது எல்லாமே சேர்ந்து கூடி, அப்போ நீங்கள் எல்லாம் பிறந்துட்டிங்களா 1996? அப்போ நான் குழந்தையா, அந்த குழந்தையே நான் தான் சார் அப்படியா 1996 ரைட். ஸோ அப்போ வைகோ அவர்களால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. 234 தொகுதியிலுமே அவங்க போட்டிட்டாங்க. 2006 விஜயகாந்த் சார் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார், நிறைய இளைஞர்களை உள்ளே இழுத்தார். ஆனால் அது வெற்றி பெறுவதற்கு அளவுக்கு போதுமானதல்ல. ஒரு 8% கிட்ட அவங்க எடுத்தார். திருப்பி 2009 பாராளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு 11% எடுத்தார். திருப்பி 2011 அவர் திரும்பி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு சேர வேண்டியதாக போச்சு. அப்போ இந்த முறை 2026 தான் விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார், அது பெரிய வேல்யூ இல்லை. ஆஸ் ஹி வெரி ஃப்ரீக்வென்ட்லி கிளைம்ஸ், அவருடைய கெரியருடைய பீக்கில் இருக்கும்போது இப்படி ஒரு இறங்குறதுங்கிறது
ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் தான் வித்தவுட் எனி டவுட். நிச்சயமா சார். ஸோ இதான் 2% காமனாக வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த இன்னொரு பர்சன் என்னென்னா, ஸோ இந்த எலெக்ஷனை வந்து மக்கள் எப்படி அணுகுவாங்க? ஸோ ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு எலெக்ஷனாக இருக்குமா, ஒரு கவர்னன்ஸ்க்கான எலெக்ஷனாக இருக்குமா, இல்லை ரொம்ப எமோஷனலாக அதை அணுகுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்தியாவில் வந்து எலெக்ஷன்ஸ் எப்பயுமே ஒரு பர்சனாலிட்டி பேஸ்டாக தான் இருந்திருக்கு. அது வந்து என்ன காரணம் தெரியல. நம்ம பல ஆயிரம் வருஷம் நம்ம வந்து ராஜாக்களால் ஆளப்பட்டதுனாலையா என்னன்னு தெரியல. நம்ம பார்த்துருப்போம், நீங்கள்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. நம்ம வந்து நம்ம ஆளை வந்து ஒருத்தன் திட்டணும்னா கூட நீ என்ன பெரிய கலெக்டரோ அப்படின்னு தான் திட்டுவான். அப்போ வந்து அந்த கலெக்டருக்கான அந்த பவர், அந்த அதிகாரம், நம்ம பெரிய கலெக்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அந்த திட்டு கூட அப்படி தான் நம்ம கொள்ளும். அப்போ வந்து ஒரு பர்சனாலிட்டி பேச, ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் மரியாதை. நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் உயிர் நீத்தார்கள். ஆனால் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னா காந்தின்னு சொல்லுவோம். அது எப்படி ஒருத்தர் வாங்கி கொடுக்க முடியும்? அதுனா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கையில் வாங்குறதா? அப்போ ஆனால் வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்கும்போது தான் அது இந்தியா முழுக்க ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்தியா முழுக்க காந்திக்கு பல நூறாண்டுகள் பல 2-3 நூறாண்டுகள் முன்னாடியே, 2-3 செஞ்சுரி முன்னாடி தான் போராடிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஊரில் மற்றவங்களாம் விட்டுலாம், நீங்கள் நம்ம ஊர்லேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து வேலு நாச்சியார்லேருந்து இங்கேயே கொடிகாத்த குமரன் வரைக்கும் வந்து நிறையா வந்து பாரதியார்லேருந்து ஓஎஸ்ஆர்லேருந்து வஉசிலேருந்து நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர். அப்போ இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் இருக்கும் பாருங்கள். 1857 மங்கள் பாண்டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னப்பா சிரிக்கிறது? ரங்கராஜ் பாண்டே எங்கனாலும் சொல்லிட்டேன் நினச்சாப்பா. உங்களுக்கு கேள்வி நான் பதில் கேட்பேன் பார்த்துங்க. 1857 சிப்பாய் புரட்சி, மங்கள் பாண்டே. ஒரு கேள்வி 1 மார்க்கு. ரங்கராஜ் அந்த பாண்டே ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க் கிடச்சிடும். ரைட். ஸோ இது மாதிரி இந்தியா முழுக்க ஒரு பெரிய இருந்தாலும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு நபராக காந்தி இருந்தார். அப்போ நம்ம இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வரோம்னு சொல்ல மாட்டுறாங்க, காமராஜர் ஆட்சி கொண்டு வரோன்றாங்க. அது விஜயகாந்தோடைய கட்சிக்கு வந்து விஜயகாந்த் கட்சின்னு தான் பேர். இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் விஜயகாந்தோட கட்சி பேரை கரெக்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் 100 ரூபா பரிசு கொடுப்பேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறதுல பெரிய சிரமம் இருக்குது. தேமுதிக ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கள். அவன் எல்லாருக்கும் 100 ரூபா மேடம் கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? அப்போ இந்த சேலஞ்ச் வந்து விஜயகாந்த் கட்சி, விஜய் கட்சி, கமல் கட்சி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கு. பர்சனாலிட்டி பேஸ்ட் தான் எப்பயுமே நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மக்கள் வாக்களிக்கும் போதும் எலெக்ஷன் ஃபார்ம் வந்து கேண்டிடேட் வைஸ் தான். ஆனால் நம்ம மைண்டில் இருக்கிறது வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம். நரேந்திர மோடி கவர்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸ்டாலின் கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் இருக்கணுமா போகணுமாங்கிறத வேறு. ஸ்டாலின் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், லோக்கல் கேண்டிடேட் மோசமான ஆளாக இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், லோக்கல் கேண்டிடேட் மோசமான ஆளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் மோசமான ஆள் தான் போட வேண்டியிருக்கும். ஏன்னா அவருக்கு போட்டால் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார். அப்போ நீங்கள் கேண்டிடேட் பேஸ்டாக தான் போட வேண்டிய நிலைமை இருக்குது. அது வந்து பிரசிடென்சியல் கேண்டிடேட், அது வந்து சிஎம் கேண்டிடேட், பிஎம், அப்படி தான் ஓட்டு போகிறோம். ஆனால் நம்ம வந்து நரேந்திர மோடியும் வாரணாசி தொகுதி எம்பி தான். இந்த நாட்டுடைய பிரதமராக நாம் ஆக்கலை, பிஜேபி எம்பி தான் ஆக்கியிருக்காங்க டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், மோடி கவர்மெண்ட் வேணும், மோடி கவர்மெண்ட் வேண்டாம், எடப்பாடி கவர்மெண்ட் வேணும் வேண்டாம், ஸ்டாலின் கவர்மெண்ட் வேணும் வேண்டாம், இப்படி தான் நம்ம. ஸோ நம்ம மைண்டில் இருக்கிறது பிரசிடென்சியல் ஃபார்ம் தான். ஸோ அந்த சிஎம் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறது தான் வெயிட்டேஜ் இருக்குது எப்பயுமே. அப்போ இந்த கேள்வி நீங்கள் இந்த பதில் நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து கிளைம் பண்ணுறாரு இல்லையா, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, திருமங்கலம் எல்லாமே நான் தான் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்களா? அப்போ அது வந்து கரெக்டான நரேட்டிவ் நீங்கள் நினைக்கிறீங்களா? 2 ஆஸ்பெக்ட். 1 கரெக்டான நரேட்டிவ் லீடர்ஷிப் ஃபார்மில் தான் போகுது. 2 வேறு யாரும் இல்லை சொல்கிறதுக்கு. உங்களுக்கு புரியுங்களா? நாஞ்சில் சம்பத் அண்ணன் நிற்க மாட்டார். செங்கோட்டை அண்ணன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிற்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்னா, கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி மட்டும் சொல்கிறேன் பாருங்க, அங்கே அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா 8-9 முறை வென்றவர். ஏடிஎம்கேக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, பேஸ் அது அங்கே பேசின் அது வந்து அங்கே. இந்த 2 பேரும் ஓட்டை பிரித்து டிஎம்கே கூட ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஸோ யூ கேனாட் ப்ரிடிக்ட். அப்போ வந்து அது ஒரு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா ஃபார் 2 ரீசன்ஸ் இஸ் ரைட். ஒன்று பர்சனாலிட்டி பேசுகிறது. ஏன்னா அது இன்றைக்கி விஜய் கட்சி தான். அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வட சென்னை தொகுதியில், டி நகரில், மயிலாப்பூரில், ராயபுரத்தில் இங்கெல்லாம் விஜய் கட்சியிலேருந்து யார் போட்டிடுவான்னா யாருக்குமே தெரியாது. அது விஜய் கட்சிக்கு விழுகிற ஓட்டு தான், அவ்வளோதான். அதே தான் 2006 விஜயகாந்துக்கு நடந்துச்சு. ஸோ வந்து விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போ இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, விஜய் தோப்பாரா ஜெயிப்பாரா, அவர் எந்த தொழிலை போட்டிடுறாருங்கிற பொறுத்தங்கன்னு சொல்லியிருக்கணும். நம்ம எல்லாரும் என்ன கேட்குறாங்க, சார் விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா, அவர் எந்த தொழிலை போட்டிடுறார். இட்ஸ் நாட் அபவுட் த பர்டிகுலர் கான்ஸ்டுவன்சி. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வருவாரா, இதுதான் கேள்வி. அப்போ விஜய்க்காக 234 கேண்டிடேட் இருக்கணும். அது ஒரு கஷ்டமான வேலை. 234 கேண்டிடேட் பிடிக்கிற போது அது தேடணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து அது அவங்கெல்லாம் ஜெயிச்சு தான் அவரை முதலமைச்சராக்க முடியும். ஸோ அவருடைய நெரேட்டிவ் இஸ் ரைட்.
பட் அது வெதர் இட் வில் ஹேப்பன் அது வந்து ஒரு ஸோ இப்போ இந்த கன்க்ளூஷன் ஒரு விஷயம் இப்போ வந்து நீங்களும் நிறைய அனலிசிஸ் வந்துட்டு வெளியிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆட்சி வந்துட்டு ரீசெட் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகுமா, எப்படி பார்க்கலாம் சார் ஆக்சுவலி 2026? இந்த ஆட்சி தொடருமா அப்படிங்கிற கேள்விக்கு ஏப்ரல் 2nd 3rd வீக்கில் மக்கள் தான் சரியான பதில் சொல்லணும். ஆனால் அந்த திசை எங்கே நோக்கி நகருதுங்கிற நாங்கள் ஒரு 3 சர்வே நாங்கள் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். வேறு சர்வேஸ் நிறையா வருது. அதில் என்ன ஆகுதுன்னா த கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் அன்பாப்புலாரிட்டி அப்படின்னு தெரியுது. நிறைய வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுது. அது 2006-11 இருந்த அளவுக்கு தெரியுது. ரெண்டாவது ஒரு டேட்டா என்னென்னா திமுக இது வரைக்கும் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லை. எம்ஜிஆர் இருந்தபோது 3 முறை தொடர்ந்து 72, 77, 80 3 முறை தொடர்ந்து வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். ஜெயலலிதா அவர்கள் 2 முறை தொடர்ந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க 2011, 2016 அப்படின்னு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை வென்று 2வது முறை தொடர்ந்து வென்றது அப்படிங்கிற வரலாறே இல்லை இது வரைக்குமான தேர்தல்களில். இது ஒரு பக்கம் நிற்குது. ஆன்டி இன்கம்பன்சி 2006-11 போல் நிற்குது. எதிர ஏடிஎம்கேலையும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அவங்க வந்து ஏடிஎம்கேலையும் வராதுன்னு நிறைய ஊடகங்களெல்லாம் ஆசைப்பட்டீங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் ஹானஸ்டான பதில். அது ஏடிஎம்கே ஜெயிச்சிரும் டிஎம்கே தோத்துருங்கிறலாம் வந்து அப்படி உத்தரவாதமாக நீங்கள் சொல்லிட முடியாது. என்னுடைய இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசும்போது இருக்கக்கூடிய டைரக்ஷனை நான் சொல்கிறேன். இதுதான் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து பாண்டே எப்படி சொன்னார் நடக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அடுத்த வரி சொன்னேன்னு எங்கேயும் சேர்த்து நான் எடுத்து போட்டுருவேன். ஸோ என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஏடிஎம்கே வில் பி த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. நான் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்ல. ஏடிஎம்கே வில் பி த சிங்கிள் லார்ஜ். 2 வித்தியாசம் தெரியுதா? தமிழ்நாட்டில் 234 தொகுதி, 118 தொகுதி இருந்தால் ஆட்சி அமைச்சிடலாம். 118 தொகுதி கம்மியாக இருந்தால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரோ அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ ஏடிஎம்கே வில் பி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஃபார் ஷியோர். ஏடிஎம்கே அலையன்ஸ் மே ஃபார்ம் த கவர்மெண்ட். ஏடிஎம்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்துட்டாலே போதும், மற்றெல்லாம் அமித்ஷா பார்த்துக்கூடாரு. அப்போ வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி பாஜக மற்றும் இதர கட்சிகள் கூட்டணிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறீங்களா? எப்படி நீங்க அதை காயின் பண்ண சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஏடிஎம்கே வந்தா பாஜக பிளஸ் இதர கட்சிகள் வரும். ஏடிஎம்கே பிளஸ் இதர கட்சிகள். அதாவது திரு விஜய் அவர்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, அதை நல்லா டெலிவரி பண்ணுறாரு. அது பியூட்டிஃபுல்லான விஷயம், நோ டவுட். ஆனால் பாஜக ஒரு ரோல் ப்ளே பண்ணும், நோ டவுட். ஆனால் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி? அது ஏடிஎம்கே தான். நீங்கள் கவர்னர் வந்து எவ்வளோ வந்து ஏதாவது பண்ணிடுவோன்னு நினச்சா கூட அவர் அதிமுகவுடைய பூச்சலால் தான் அழைக்க முடியும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து இப்போ லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் இவங்க கூட 2 மினிஸ்ட்ரி வாங்கிக்கலாம், நல்ல போர்ட்ஃபோலியோ 2 வாங்கிக்கலாம், அப்படி ஏதாவது செய்ய முடியுமே தவிர முதலமைச்சர் அவங்க ஆகவே முடியாது, நோ டவுட். அதிமுக தலைமையில தான் கூட்டணிங்கிறது வந்துட்டு பாஜக தரப்புலையும் சொல்லப்பட்டது. ஆனால் வந்து கூட்டணி ஆட்சிங்கிறத இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கேள்வி முன்னாடி வச்சேன். கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு காங்கிரஸும் பேசிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப பகிரங்கமாக பேசுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதிமுகவுடைய மன்னிக்கணும் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுக்கு பிடிக்காது அப்படின்னு கருதப்படுகிற திரு அண்ணாமலை அவர்கள் கூட தமிழகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ அவர்கள் வந்து தங்களுடைய டிசென்ட்டை வெளிப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு கூட சொல்லலாம், வெளிப்படுத்தலாம் வச்சுக்கோங்க. வேறஸ் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் ஷோடங்கர்னு காங்கிரஸ் கட்சியில் அத்தனை பேரும் வெளிப்படையாக பேசுகிறார்கள். இது அதிகாரத்தின் பங்கை கேட்க வேண்டிய நேரம்னு. அது நோ மீடியா இஸ் டாக்கிங் அபவுட். அப்போ நம்ம ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நான் வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா இந்த இளைஞர்கள் நம்ப மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதிகாரத்தில் போட்டிங்கிறதுக்கான காலம் வந்துவிட்டது, அப்படி தான் நானும் நினைக்கிறேன். பட் வந்து அதனால மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையும், மெஜாரிட்டி கிடைக்காதுன்னா சொல்ல. இன்னைக்கு திசையில் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஏடிஎம்கே வரும், பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது, அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுகங்கிறது வந்துட்டு பெரும்பான்மை, அதாவது வந்து பெரிய கட்சி அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. சராசரியாக எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அதிக இடங்கள் நின்னது அவங்க தான், அதிக வெற்றிகளை வந்துட்டு பெற்றது அவங்க தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்ப அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒன்று தான். இப்போ அப்படியே வந்தோன்னா அந்த பாரம்பரிய வாக்குகள் இப்போ 2021 வந்து ஆட்சியை இழந்தாங்க. ஆஃப்டர் த டெமிஸ் ஆஃப் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் வந்துட்டு சந்தித்த ஒரு தேர்தல். இப்போ பாரம்பரிய வாக்குகளை மறுபடியும் வந்துட்டு மீட் எடுக்குமா 2026? ஏன்னா இப்போ வந்து உள்ள மறுபடியும் டிடிவி உள்ளே வந்துட்டாங்க, எல்லாமே வந்துட்டு பிரிஞ்சு போடுவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் பாரம்பரிய வாக்குகளை மீட் எடுக்க வாய்ப்பு இருக்கா?
2 விஷயம் பார்க்கணும். நீங்களும் அப்புறமா டேட்டா ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சாணக்கியாலே போட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் பெரிய கட்சி எது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டி. ஆனால் தமிழ்நாட்டுடைய பெரிய கட்சி எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு டேட்டா இருக்குது. யூ கேன் சர்ச். நம்ம சாணக்கியாலே நாங்கள் போட்டிருக்கிறோம். அப்போ கிருத்திகா அவங்க சொன்னது போல் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டது, அதிகமான தொகுதிகளில் வென்றது, அதிகமான வாக்குகளை பெற்றது, திமுகவுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தும் அதிகமான முறை ஆட்சி செய்தது, அதிகமான ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. இது எல்லாமே வந்து ஏடிஎம்கேவாக தான் இருக்குது. இதுவும் டேட்டா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தலாம். ஐ எம் நாட் ஃபேவரிங் எனி ஒன். ஒன்று. ரெண்டாவது வந்து பாரம்பரிய வாக்குகளை மீட்குமான 2019 ஏடிஎம்கே கூட்டணி வந்து சரியான அடி வாங்கிச்சு. இன்சிடென்டலி டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 திமுக வாங்கின வாக்குகளை விட 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதை விட 2021 சட்டமன்ற எலெக்ஷனில் திமுக வாங்கின வாக்குகள் குறையுது. டோட்டல் ஓட்ஸ் 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கின ஓட்டு திரும்ப குறையுது. அது இந்த கணக்குகளில் தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்கிற நெரேட்டிவே வருது. அது வந்து வெறும் ஒரு ஆசையாக இல்லை. அது வந்து டேட்டா 19 வந்து அன்னைக்கு ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சிஎம், ஆனால் வந்து அவர் அவ்வளோ பாப்புலராக இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகியிருக்கிறாரு. அப்போ வந்து டிஎம்கே தாங்க ஆப்வியஸ் வாய்ப்புன்னா அந்த அலையன்ஸ் அப்படியே போய் கொத்தாக விழுந்துறாங்க. அப்புறம் 21 அவர்களுக்கான அசம்பிளி எலெக்ஷன்லேயே கம்மியான ஓட்டு வாங்குறாங்க. 24 ஒரு 3-4 வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஓட்டு கம்மியாக வாங்குறாங்க. அப்போ 26 அதை விட கம்மியாகும் அப்படிங்கிறதா அந்த ட்ரெண்டாக நிற்குது. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே தங்களுடைய வாக்குகளை இழந்திருக்கின்றன. இது தொடர்ந்து 2021 ஓவராலாகவே எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் 2014 ஏடிஎம்கே ஒரு பீக் அடையுது. ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் 2014 37 சீட்டு, 40 சீட்டுக்கு 37 சீட்டு ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் செய்கிறாங்க. அப்போ தட் மைட் பி த பீக் ஆஃப் ஏடிஎம்கே. அதற்கு பிறகு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே தங்களுடைய வாக்குகளை அவங்க ரேஞ்சில் ரேஷியோவில் இழந்துக்கிட்டே வர்றாங்க. அதனால தான் இந்த மூன்றாவதா ஒரு வாய்ப்புக்கான தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மீது இப்போ பல முறை தாக்குதல்கள் வந்துட்டு பார்க்க முடியுது. ஏன்னா மக்கள் சந்திப்பு நடத்தணும்னு ட்ரை பண்ணுறப்ப இங்கே மறுபடியும் ஒரு தடை வருது. சேலத்தில் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை அப்படின்றாங்க. அனுமதி இல்லை. அதனால நாங்கள் வந்து எங்களுடைய கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சியோடைய செயற்குழு கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் சிரிச்சிருவீங்க, அண்ணன் என்ன தப்பா நினைப்பாரு. அண்ணாமலை அவர்களுக்கு சரியான பதவி தரல, நேஷனல் லெவலில் பதவி தருவாங்கன்னு நினைச்சோம், அதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறாராங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே எல்லாரும். இப்போ நம்ம விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிஎம் அப்படி வந்து ஒரு பொது மேடையில் சொல்லக்கூடாது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ஆப்போஸ் திஸ். யாரையாவது கொஞ்சம் திட்டணும்ல அப்படிங்கும்போது தான் இந்த அதாவது தளபதினாலே கன்ஃபியூஷன் ஆகுது. எத்தனை தளபதினே தெரியல. இப்போ இந்தியாவில் ஒரு ரெட் டிராகன் இல்லை ஒரு சாஃப்ரான் டிராகன்னா பிஜேபியை சொல்லலாம். சாஃப்ரான் டிராகன் இன்னைக்கு பேசணும். அன்னைக்கு என்ன டிராகன் அது? எனக்கு நானே விருது கொடுத்துப்பதா? நான் தான் பிரதமர், நான் தான் ரிசீவர், நான் தான் அவார்டியா? Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வாஜிகேர் ஃபார் மென்ஸ் வெல்னஸ். சேலம் விஎஸ் பிரியாணி, ஆர்ட் ஆஃப் பிரியாணி பர்ஃபெக்டட். வென்யூ பார்ட்னர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்.